Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் இருக்கிற பேராகிராஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிவிஷன் பர்பஸுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மோர் தென் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோட. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம சேனலில் போட்டு பேராகிராஃப் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக படிக்காதவங்க அந்த பேராகிராஃப் படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் 1 to 14 1 மார்க்கு. ஸோ இதில் கேட்காத 1 மார்க் நிறைய கேட்டிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாதுன்னு இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ஆஃப் க்ரோன் அப்படின்றது பிரிட்டிஷ் காயினை கம்பேர் பண்ணுறோம். கேல்காப்ஸ் அப்படின்றது நமக்கு கம்பேரிசன் பண்ணுவது பானிபூரின்னு. ப்ரீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங். தம்பிட வந்து கெப்ட் கிளீன் ஆன்டனிம்ஸ். அலபலோ அப்படின்னு லவுட் நாய்ஸ் வந்து சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து ஜென்டில் வாய்ஸ். கர்ஸ்டு ஆன்டனிம்ஸ் வந்து பிளஸ்டு. டீரோட வந்து பார்த்தா ப்ளூர் வந்து டீரே தான். நெக்ஸ்ட் இன்க்ளூடு வந்து இன்க்ளூஷன் கேட்காத ஒரு சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். டூயிங் வார்ம் அப் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா பாருங்கள். காம்பவுண்ட் வேர்டில் சூஸ் அ சூட்டபிள் ஆப்ஷன் தட் டஸ் நாட் பேர் வித் லைஃப். அதாவது லைஃப்ன்ற ஒரு வேர்டோட எந்த வேர்டு வந்து காம்பவுண்டோட மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து லைஃப் போட்னு போட்டுறாதீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிள். இது டஸ்ட் நாட் பேர்னு சொல்லுவோம். டஸ்ட்டு தான் இதுக்கு வந்து மேட்சபிள் இல்லாத இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரேம் நிவாஸ் இஸ் குட் டேஸ் இங்கே அட்டும் போடலாம். இங்கிலீஷ் இன்னும் போல் நீங்கள் அட் போடுங்க. நெக்ஸ்ட்டு 13th and 10th இதுக்கு ஆப்ஷன் இல்லை. நசீரா டேஸ் அட்டன் மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அட்டன்ஸ்ன்னு கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டுட் அப் டேஸ் வாக்டு டு இஸ்லாம் தென் நின்றுட்டு அதுக்கப்புறம் போனேன் தென் அப்பொழுதுன்னு. ஸோ கம்பேரிசன். ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஓவரால் 14 1 மார்க் நிறைய 1 மார்க் கேட்காத 1 மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க 1 மார்க் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் த ஹவுஸ்? வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒய் இஸ் technology important according to David? Your grievances are absolutely justified. Who says this to whom? Why? இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருக்கிறது பண்ணுங்க. போயம் கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் லைனையும் செகண்ட் கொஸ்டின் செகண்ட் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்தது கிராமர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஆன்சரோட கொடுத்துருக்கோம். சேஞ்ச் இன் டு ஃபாலோயிங் சென்டென்ஸ் அதர்வைஸ் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ்னா ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ்ன்னு போடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இதில் வந்து ராங்க டைப் ஆகிருக்கு. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ்னா ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ்னா ப்ளீஸ் கால் த போலீஸ் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ்ன்னு எழுதுங்க. கால் த போலீஸ்னு எழுதிட வேண்டாம். கால் ஹிம் அட் ஒன்ஸ். ரெக்வஸ்டட் சொல்லும்போது ப்ளீஸ்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் டைரக்டில் கம்பேர் பண்ணும்போது ஷி செட் டு மீ ஐ ஹேவ் டுனா அப்போ ஷி டோல்டு மீ தட் ஷி ஹேட் டு கோ ஹோம் தென் கம்பேர் பண்ணணும். பஞ்சுவேஷன் சிம்பிளாக தான் இருக்குது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ்னா தேர் வாஸ் எ பந்த் த ஷாப் ரிமைன். இது புக் பேக்கில் இருக்குது. ஆஸ் தேர் வாஸ் ஆஸ் மட்டும் போட்டால் போதும். பந்த்ன்றதுனால அந்த ஷாப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ரொம்ப சிம்பிள். சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். எந்த மெத்தடில் எழுதினாலும் சரி இஃப் யூ அப்ளை ஃபார் யர் லோன் யூ வில் கெட் இட் இமிடியட். ரெண்டுமே புக் பேக்கில் இருக்க ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோடு மேப். அதுக்கப்புறம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் டெக்னாலஜி சீகல் உமன். அதுக்கப்புறம் கோஸ்ட் கிட்ட. ஸோ இந்த 4 பேராகிராஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 4 கம்பேர் பண்ணால் போதும். ஸோ சீகல் டெக்னாலஜி எம்பர்மெண்ட் நல்லா படிங்க. கண்டிப்பாக பப்ளிக்லேயே வர சான்சஸ் இருக்குது. அது போயம் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் நோ மேன் ஆர் ஃபாரின். ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். எப்பவுமே ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம் அல்டேஷன் இதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் ஆன்சர் வேர் டஸ் த ட்ரீ பிசைட் த ஹவுஸ் கம்பேர் பண்ணணும். டஸ் த ட்ரீ க்ரோ லீவ்ஸ்? நோ த ட்ரீ டஸ் நாட் க்ரோ லீவ்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மேக்ஸிமம் பர்சானிஃபிகேஷன் தான் இருக்கும். அலிட்டேஷன் கேட்டிருக்காங்க. பேராப்ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சீக்ரெட் ஆஃப் மிஷன் பேராப்ரேஸ் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் கம்பெனி ரெண்டில் ஏதாவது ஒன்று. ரீஅரேஞ்சும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க ரீஅரேஞ்ச் கேட்க ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 4 கேட்டகரியில் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். நோட் மேக்கிங் கம்பேரிசன் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நோட் மேக்கிங் டாபிக் போட்டு எழுதுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பிக்சர் ரீடிங் 43rd இருக்குது. எப்பவுமே 42ல் பிக்சர் வரும். 43rd வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங். ஸோ மாற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்டர் மாதிரி இருக்குது. ஸ்பாட் பாருங்கள். இந்த மேனேஜர் அண்ட் அக்கௌண்டன்ட் இஎஸ் கம்பேர் பண்ணணும். இஸ் சன்ஸ் இன் லா சில்ட்ரன் ப்ரிப்பர் ஐஸ்கிரீம் தேன் எடுத்து 2 பண்ணணும். ஐ டோன்ட் நோ ஹூ ஷீ இஸ். த பாய்ஸ் ஹேவன் பிளேயிங் ஃபார் 3 years. நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணலாம் சாய்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ரிமெம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேன் ஆர் ஃபாரின்னு கேட்டிருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப்னா ஜிக்ஸாக்கும் முலன் ரெண்டுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கும் டெம்பஸ்ட்டுக்கு ரெண்டுமே ஃபஸ்ட் டாப்லேயே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் 47 48ல் 47ல் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். அஃப்ளியன்ட் தட் மீன்ஸ்
வெல்த்தி. நெக்ஸ்ட்டு ஸ்கஃபுல் தட் மீன்ஸ் ஃபைட். பிளைன்டிவ்லினா சேட்லி. அதுக்கப்புறம் ஸ்லாமிங் அப்படின்னா க்ளோசிங் ஆர் ஷட் ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்படின்றது ஸ்லானிம். சாண்டிம்ஸ் வந்து ஓப்பனிங். இண்டிஜினியஸ்லி அப்படின்றது வந்துட்டு டொமஸ்டிக்கலி, இன்னேட்லி, அதே மாதிரி நேச்சுரலி சொல்லுவோம். இந்த ஆன்டனிம்ஸாக சொல்கிறது நேச்சுரலின்னு சொல்கிறேன்னா ஆர்டிஃபிஷியலாக போனால் ஆன்டனிம்ஸ் வந்து ஃபாரின் கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராங்கி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், சர்ப்ரைஸ், அன்யூஸ்வல். ஆன்டனிம்ஸ் ஆர்டினரி கம்பேர் பண்ணுறோம். மவுஸோட ப்ரூவ் மைஸ்ங்க பண்ணுவோம். எமிஸ் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எப்படி நம்ம எஸ்எஸ்எல்சி சொல்கிறேன் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் சொல்கிற மாதிரி எமிஸ் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓனர்ஷிப். நெக்ஸ்ட் த போலீஸ் வெண்ட் ஆஃப்டர்னா அவங்க துரத்திட்டு போனாங்கன்னு அர்த்தம். கோ ஆஃப்டர் வெண்ட் ஆஃப்டர். ஹோல் மேன்ஹோல்னு கம்பேர் பண்ணுறோம். காம்பவுண்ட் ரொம்ப ட்ரைனேஜ் கம்பேர் பண்ணுற மேன்ஹோல். அதுக்கு ஃபெர்டினாண்ட் வாஸ் த செகண்ட் ஹியூமன் ஹூம் மிராண்டா ஹேட்ஸின் ஆஃப்டர் இஸ்லாம். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பார்த்த செகண்ட் ஹியூமன் ஃபெர்டினாண்ட். தே டேஸ் சின்ஸ் மாதிரினா ஹேவ் பீன் சிங்கிங். சின்ஸ் ஃபார் வந்துச்சுனாவே ஆஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் போடும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்கிறோம். மை சேலரி இஸ் டேஸ் ஐ ஃபைண்ட் த ஒர்க் இன்ட்ரெஸ்டிங். நெவர்த்லெஸ்னா இருந்த போதிலும், நெவர்த்லெஸ்னாலும் ஆல்தோ ஈவன் தோ கம்பேர் இருந்த போல் அதே கான்செப்ட் தான். இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே மீனிங் தான் நெவர்த்லெஸ் இருந்த போல். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் 4மே ரொம்ப சிம்பிளானது தான். வாட் மேட் த சீகல் கோ மேட்? ஒய் வாஸ் த ஆர்டிக் ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர் டு த காமன் மேன்? ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்ட் அண்ட் சுமித்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் தான் கேட்டேன். போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் பேசியஸ் கம்பேரிசன் த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் borrowed from library. ஏன்னா நோ ஒன் எனி ஒன் ரிமூவ் பண்ணணும். டைரக்டர் த டீச்சர் செட் தட் ஹி வாஸ் பிஸி தென். பஞ்சுவேட் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் கேட்டுருங்க. வருண் இஸ் சிக் பட் அட்டன்ஸ்னா பட்டோட சிம்பிள் ஃபார்ம் இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பைட். அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பீயிங் சிக்னஸ். வருண் அட்டன்ஸ் தான் ரிகர்சல் போகணும். இருந்த போதிலும் கம்பேர் பண்ணுறோம். பிசைட்ஸ் ஜெர்மன் ரூபன் ஸ்பீக் டூங்க அல்லது வந்து ரூபன் ஸ்பீக் டூ லாங்குவேஜ் பிசைட்ஸ் ஜெர்மன் எப்படினாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். நெசசிட்டிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் கம்பேர் பண்ணுறோம். ரோடு மேப் கண்டிப்பாக ஈஸியாக தான். இதில் பாருங்கள் லெசன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கல்வர்ட் அண்ட் ஸ்மித் தட் மீன்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் லாஸ்ட் லெசன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? கோஸ்ட்டும் அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் போயம் பேராகிராஃபில் நோமன் ஆர் ஃபாரினும் அதுக்கப்புறம் ஐஎம். நான் பல டைம் சொல்லியிருக்கேன் 3rd யூனிட் தட் மீன்ஸ் லெசன் சொல்லாமல் எம்பவர்மெண்ட். போயம் வந்து ஐஎம் எவ்ரிவன். நான் டீட்டெயில் வந்து இந்த 3 பேராகிராஃப் கண்டிப்பாக நல்லா படிங்க. பப்ளிக் நம்ம 2 பேராகிராஃப் இதை வந்து எதிர்பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து ரைமிங் ட்ரைனிங் ஸ்கீம் கேட்டது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்க்கு டாஸ்க்கு ப்ளே டே அதுக்கப்புறம் ஏபி ஆஸ்க்கு ப்ளே அதுக்கப்புறம் ஆஸ்க் ஏ ப்ளே பி டாஸ்க் ஏ டே வந்து பி. அப்போ ஏபி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலிட்டேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பேராப்ரேஸ். அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பேராப்ரேஸ் வந்து நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு மெத்தட் போட்டிருக்கோம். அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். 37 38 ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணப்போ 37 நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி நான் சாய்ஸ் விட்டுக்குங்க. 38 வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் 39 இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கக்கூடிய 4 அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் தான் கேட்டிருக்கேன். 42 பிக்சர் 43 வந்து நோட் மேக்கிங். அதுக்காக ஸ்பார்டர் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை சாய்ஸில் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபீட் கம்பேர் பண்ணுவோம் அண்ட் கம்பேர் பண்ணுறோம். இந்த ஸ்பார்டர் செகண்ட் பாருங்கள். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ் தான் போடணும். ஆன் ஃபுட்னு போடலாம். அதே பை பஸ் பை கார் பை ட்ராவல் அண்ட் கம்பேரிசன். டெஸ்பெக்ட் ஆஃப் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். லைஃப்லேருந்து ஃபஸ்ட்டு 5 லைன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் நம்ம நான் டீட்டெயில் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஏஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெம்பஸ்ட் எழுதிடலாம். ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான பேசேஜ் தான் கொடுத்துறேன். கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் 38 47 விட்டுறாதீங்க. கண்டிப்பாக மார்க் வாங்குறதுக்காக வச்சிருக்கிற கேட்டகரி இந்த ரெண்டுமே. ஸோ ஓவராலாக இதில் 2 கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 to ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே ஆன்சர் மாதிரினா நம்ம 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக இங்கிலீஷ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கில் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள். டெஃபினட்டாக பேராகிராஃப் பொறுத்து பேராகிராஃப் லெசன் பேராகிராஃபாக இருந்தாலும் போயம் பேராகிராஃபாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் படிங்க. செகண்ட் பார்ட்டில் நீங்கள் படிக்கணும்னா டெக்னாலஜியும் சீக்ரெட் ஆஃப் த மிஷனும் அதுக்கு லிட்டில் ஹீரோ வாழ்ந்து மட்டும் படிங்க. வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ எல்லா யூனிட்டுக்கும் பேராகிராஃப் படிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அதே மாதிரி 2 மார்க் வந்து நிறைய 2 மார்க். ஸோ அதுக்கு தான் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் லெசன் வைஸாக போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 மார்க் படிங்க. அதுவுமே படிக்க முடியாதவங்க பிடிஏ கொஸ்டின் பல டைம் சொல்லியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் பிடிஏ கொஸ்டினை தரவாக படிச்சிங்கன்னா போதும். டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பிடிஏன்னு சொல்லும்போது 6 கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019
2019 2023 ரீசெண்டாக செப்டம்பர் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்களே ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எல்லா சப்ஜெக்டும் 90+ எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி ஸ்டில்னா தேங்க்யூ ஆல். இப்போ செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் வந்துடும். அதுக்கப்புறம் தேர்ட் டிவிஷன் டெஸ்ட் தான். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் பப்ளிக் தான் எழுது. ஒவ்வொரு எக்ஸாமும் பப்ளிக்காக எழுதுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் on behalf of our YouTube channel GR Success STC, we would like to say great wishes to each and every student to score high mark in the second division examination, and also all the best to all the students to write the second division exam in the good manner. Thank you for your valuable support to our channel GR Success STC. Thank you all.